ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துல நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியும் கூட ஆண்டுடைய வசனத்தோடு கூட உங்கள் மத்தியிலே இருப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். லூக்கா சுவிசேஷத்திலிருந்து நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். லூக்கா சுவிசேஷம் வந்து பாத்தீங்கன்னா மிக முக்கியமான சுவிசேஷங்கள் ஒன்று. ஏன் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொன்னபடி ஒரு புறஜாதியா அல்லது இஸ்ரவேலர் அல்லாத ஒரு நபர் எழுதின சுவிசேஷம். அது மாத்திரம் இல்லாம இது புறஜாதிகளாக இருக்கிற நமக்கு அது மிகுந்த ஏற்புடையதா இருக்குது. ஏன் அப்படின்னா, நம்ம முதல் வார்த்தை நான் சொன்ன வண்ணமாக இங்கே லூக்கா மிக தெளிவாக அழுத்தம் திருத்தமாக அதை எழுதியிருக்கிறார். கண்ணால பார்த்த சாட்சிகளை கொண்டு தீர விசாரித்து வரிசை கிரமமாக இதை நமக்கு எழுதி தந்திருக்கிறார். இது 4வது வாரம் உங்களுக்கு நான் பேசுவது. நம்ம இன்னும் 1ஆம் அதிகாரத்துல தான் இருக்கோம். ஏன்னா 1ஆவது அதிகாரத்துல வந்து பாத்தீங்கன்னா 80 வசனங்கள் இருக்கு. குறிப்பா லூக்கா தான் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை பற்றி இவ்வளவு விலாவாரியாக என்ன செய்யறாரு, பேசுகிறார். கடந்த வாரத்துல மரியாளுடைய பாடலிலிருந்து 3 கிருபையின் நியதிகளை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டேன். இன்னைக்கு நீங்க வாசித்த பகுதி நீங்க கவனித்தீங்க அப்படின்னா சகரியாவுடைய பாடல் இருக்கிறது. சகரியா பாடின பாடல்ல இருந்து கூட இன்னைக்கு நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். அந்த வேத பகுதிக்கு நேராக நீங்க கடந்து வாங்க. பாருங்க, ஒருவேளை யோவானை பற்றி ஒரு சில முகவரை சொல்லிவிட்டு நாம் சகரியாவுடைய பாடலுக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 57ஆம் வசனம். எலிசபெத்துக்கு பிரசவ காலம் நிறைவேறின போது அவள் ஒரு புத்திரனை பெற்றால் கர்த்தர் அவளிடத்தில் தம்முடைய இரக்கத்தை விளங்க பண்ணினார் என்று அவருடைய அயலகத்தாரும் பந்து ஜனங்களும் கேள்விப்பட்டு அவளுடனே கூட சந்தோஷப்பட்டார்கள். ஓகே, இட் இஸ் a joyful occasion. ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு சூழல். உங்களுக்கு தெரியும், சகரியாவுக்கும் எலிசபெத் அவர்களுக்கும் குழந்தை இல்லாமல் இருந்தது. ஆண்டவர் தேவதூதன் மூலமாக வாக்கு பண்ணினான். அங்கே சகரியா அதை நம்பல. அதனால தேவதூதன் சொன்னான், ஒருவேளை யோவான் பிறக்கிற வரைக்கும் நீ என்ன செய்வ, பேசாம இருப்பேன்னு சொல்லி பிறந்த உடனே சரியா அவருக்கு என்ன பேர் வைக்கலாம் சொல்லி ஒரு டிஸ்கஷன் நடக்குது. ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுடைய முறைமையின்படி சகரியான் பேர் வைக்கலாம்னு சொன்ன போது அவர் இல்லை என்று அந்த எலிசபெத் சொல்றாங்க. எல்லாரும் ஊரெல்லாம் கூப்பிட்டு இவர்கிட்ட கேட்கிறாங்க, இவரால சொல்ல முடியாது. அதனால அவரு எழுதி காண்பிக்கிறார் யோவான்னு சொல்லி. எல்லாரும் என்ன செய்யறாங்க, ஆச்சரியப்படுறாங்க. இப்படியாக இந்த பகுதி சொல்லுது. இது முடிந்த உடனே அந்த யோவான் என்று அவன் எழுதி அவங்க எல்லாம் ஆச்சரியப்பட்ட உடனே அவனுடைய வாய் திறக்கப்படுகிறது. அவன் ஆண்டவரை ஸ்தோத்தரித்து பேசினான்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம், பார்க்கிறோம். இந்த சகரியாவுடைய பாடல் நான் கூர்ந்து கவனித்த போது நான் எதை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது என்றால், the faithfulness of God, ஆண்டவருடைய உண்மை. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளவு உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்பதுதான். வேதம் முழுவதும் ஆதியாகமம் தொடங்கி வெளிப்படுத்துற விசேஷம் வரைக்கும் நீங்க கவனித்தீங்க அப்படின்னா, God of the Bible is the faithful God. வேதாகமத்தின் ஆண்டவர் அவர் உண்மையுள்ளவர். நாம் அநேக நேரங்களிலே அநேக காரியங்களிலே உண்மை இல்லாத இருக்கிறோம். ஆனால் வேதாகமத்தின் ஆண்டவர் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையான ஒரு வேத பகுதி. அதுல அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல், நீங்கள் ஆண்டவரோடு கூட பாடவித்தால் நீங்கள் அவரோடு கூட மகிமைப்படுவீங்க, அவர் உங்களை நீங்கள் அவரை மறுதளித்தால் அவர் உங்களை மறுதளிப்பார் இப்படி சொல்லிக்கொண்டே வரும்போது ஒரு இடத்துல மாத்திரம் அவர் இந்த டோனை அல்லது இந்த ரைமிங் இருக்கு பாத்தீங்களா, இப்படி இருந்தா இப்படி இருப்பாரு அப்படின்றத அந்த இடத்துல மட்டும் ஒரு சின்ன மாற்றத்தை நீங்க பார்க்கலாம். என்ன அப்படின்னா, நீங்கள் நான் உண்மை இல்லாத இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராகவே இருப்பார். ஏன்னா அவர் தம்மை தாமே என்ன செய்ய மாட்டாரு, மறுதளிக்க மாட்டார். நான் சொல்றேன், நீங்க நானும் அமர்ந்திருக்கிறது, இங்க அமர்ந்திருக்கோம் அப்படின்னா இட் இஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் காட்ஸ் ஃபெய்த்ஃபுல்னஸ். தேவனுடைய உண்மையினாலே நாம் அமர்ந்திருக்கிறோம். அவர் நம்முடைய வாழ்க்கையில உண்மையுள்ளவராய் இருக்கிறபடினாலே நாம் இன்றைக்கு தேவனுடைய சமூகத்திலே அமர்ந்திருக்கிறோம். It's not because of our faithfulness, it's because of God's faithfulness. இது நம்முடைய உண்மை நிமித்தமாக அல்ல, மாறாக தேவனுடைய உண்மை நிமித்தமாக. இங்க சகரியா தன்னுடைய பாடல்ல தேவன் எவ்வளவு உண்மையுள்ளவராக இருந்திருக்கிறார் என்பதை
ரெகக்னைஸ் பண்றதை நீங்க பார்க்கலாம். 3 காரியத்துல ஆண்டவர் உண்மையிலவராக இருந்தார் என்று சொல்லி நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். இந்த 3 காரியமும் 3 விதமான சத்தியத்தை நமக்கு சொல்லுகிறதாக இருக்கிறது. முதலாவது, ஆண்டவர் எதுல உண்மையிலவராக இருக்கிறார் என்றால், ஒரு தீர்க்கதரிசியை எழுப்புவதிலே அவர் உண்மையிலவராக இருக்கிறார். ஒரு தீர்க்கதரிசியை எழுப்புவதிலே உண்மையிலவராக இருக்கிறார். நீங்க நல்லா கவனிங்க. இந்த பாடலை நீங்கள் கூர்ந்து கவனிப்பீர்களானால் அங்கே 67 இவ்வாறு ஆரம்பிக்குது. அவருடைய சகப்பனாகிய சகரியா பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு தீர்க்கதரிசனமாக சொன்னான் என்று சொல்லி 69 பாருங்க. வாக்கு தத்தம் பண்ணின இரக்கத்தை செய்ய. ஏற்கனவே அவர் வாக்கு தத்தம் பண்ணாரு, அந்த இரக்கத்தை செய்யும்படியாக அவர் செயல்படுகிறார். 70 தம்முடைய பரிசுத்த உடன்படிக்கையை நினைத்தருளி. அவர் பரிசுத்த உடன்படிக்கை ஏற்படுத்தினாரு, அதை இன்னைக்கு நினைவு கூர்ந்திருக்கிறாரு. 72 பாருங்க. அவர் தம்முடைய பிதாவாகி ஆபிரகாமுக்கு இட்ட ஆணையை நிறைவேற்ற. ஆபிரகாமுக்கு ஆணையிட்டார், அதை இப்பொழுது நிறைவேற்ற. 73 பாருங்க. ஆதி முதற் கொண்டிருந்த தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகளின் வாக்கினால் தாம் சொன்னபடியே செய்ய. எப்படி ரெகக்னைஸ் பண்றாரு பாருங்களேன். சகரியா தீர்க்கதரிசனமாக இந்த பாடலை பாடுறாரு. இந்த பாடல்ல அவர் குறிப்பிட்டு சொல்ற காரியம் என்ன அப்படின்னா, God of the Bible is faithful. வேதாகமத்தின் தேவன் அவர் எப்பொழுதும் உண்மையுள்ளவர். அவர் வாக்கு பண்ணினார் ஆபிரகாமுக்கு, அவர் பரிசுத்த உடன்படிக்கை பண்ணினாரு, அவர் தீர்க்கதரிசிகளால நிறைவேறும்படியாக காரியங்களை சொன்னாரு, சொன்னபடியே செய்கிறார். வேதாந்த ஆண்டவர் சொல்றதுதான் செய்வாரு, செய்யறதுதான் சொல்வார். வேதாகமம் ரொம்ப தெளிவாக அதை திரும்ப திரும்ப நமக்கு சொல்லுகிறது. ஏன்னா நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா ஒண்ணு சொல்லுவோம், நம்ம செய்ய மாட்டோம். நான் இதை கட்டாயம் செஞ்சிருவோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அதாவது நம்ம செய்ய மாட்டோம். நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா வேதாகமத்தை ஆண்டவரே அப்படி நினைச்சுக்கிறோம். பாருங்க, என்னாகமம் 23:19. என்னாகமம் 23:19. ஓகே, ஓகே. பாருங்க, என்ன கேட்கிறான். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற ஒரு மனுபத்திரமும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? அவர் சொன்னா கட்டாயம் செய்தே தீர்வார். அவர் நம்முடைய வாழ்க்கையில அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நான் என்ன சொன்ன மாதிரி அவர் எதுல உண்மையுள்ளவராக இருக்கிறார் அப்படின்னா, முதலாவது ஒரு தீர்க்கதரிசியை எழுப்ப உண்மையுள்ளவராக இருக்கிறார். எனக்கு என்ன ஆச்சரியம் அப்படின்னா, உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்மை தாயின் கருவிலை உருவாக முன்னே தெரிந்து கொண்டிருக்கிறார். இது ஏதோ வேதாகமத்தில் இருக்கிற ஒரு சிலருடைய வாழ்வில மாத்திரம் உண்மை இல்லை, நம்ம எல்லோருடைய வாழ்வில் அது உண்மையா இருக்குது. யோவான் பிறக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொன்னாரு, அவன் தாயின் கற்பத்தில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியினால் என்ன செஞ்சிருப்பான்? நிரப்பப்பட்டிருப்பான். அவன் நிமித்தமாக அநேகர் மகிழ்ச்சி அடைவாங்க. பாருங்க என்னென்ன காரியங்கள்லாம் நடக்குதுன்னு. யோவான் சாணன் பிறந்த உடனே ஒரு மகிழ்ச்சி உண்டாகுது. யோவான் சாணன் பிறந்த உடனே ஒரு ஆச்சரியம் உண்டாகுது. யோவான் சாணன் பிறந்த உடனே ஜனங்களுக்கெல்லாம் ஒரு பயம் உண்டாகுது. என்னடா நடக்குது இங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வார்த்தை சொல்லணும்னா, யோவான் சாணனுடைய வாழ்வுடைய தொடக்கமே அற்புதமாக மாறி நிற்கிறது. சிவகுமார் சொன்ன மாதிரி நம்ம ஊழிய வாழ்வை நம்ம யோசித்து பார்த்தோம் அப்படின்னா, ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே நடத்தின எல்லா காரியங்களிலும் நாம் எதிர்பார்க்காத, நாம் சிந்தனை நினைத்து பார்க்க முடியாத மேன்மையான அற்புதத்தை ஆண்டவர் செய்திருக்கிறார். எங்க வீட்டுல நான் கடைசி பையன், 6வது பையன். அதனாலதான் 6 பேர் வச்சாங்களான்னு தெரியல. நான் யோசிச்சு பாக்குறேன், ஒருவேளை என்னை போல என்னை விட நல்ல சிறப்பாக பேசக்கூடிய அல்லது அழகு வாய்ந்த அல்லது பலமா இருக்கிற அநேகர் இந்த உலகத்துல உண்டு.
ஆனால் ஆண்டவர் உண்மையுள்ளவராக, நம்ம கடந்த வாரத்தில் பேசணும் இல்லையா, அதே மாதிரி இந்த உலகத்தினுடைய அற்பமானவைகளை தனக்காக தெரிந்து கொள்கிறவராக இருக்கிறார். இங்க ஆண்டவர் யோவான் ஸ்நானனை தனக்கென்று தெரிந்து கொண்டார், நம்மையும் கூட அவர் என்ன செஞ்சிருக்காரு, தெரிந்து கொண்டிருக்கிறார். பாருங்க 76 சொல்றா, நீயோ பாலகனே உன்னதமானவருடைய தீர்க்கதரிசி என நீ அழைக்கப்படுவாய். நீ உன்னதமானவருடைய தீர்க்கதரிசி. You are a prophet of the Most High. உன்னதமான தேவனுடைய தீர்க்கதரிசி. யாரை பார்த்து சொல்லி இருக்கிறார் அப்படின்னா, ஒரு பிறந்த குழந்தையை பார்த்து சொல்லுகிறார், நீ உன்னதமான தேவனுடைய தீர்க்கதரிசி. தெரியுமா, கிறிஸ்துக்குள்ளாக நீங்களான தீர்க்கதரிசிகளாக இருக்கிறோம். You and I are made a prophet and prophetesses for God. ஆண்டவருக்காக ஒரு தீர்க்கதரிசிகளாக நீங்களான தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். பழைய ஏற்பாட்டுல 3 முக்கியமான ஆபீஸ் இருந்துச்சு, உங்களுக்கு தெரியும். ஒன்னு ராஜா, இரண்டாவது தீர்க்கதரிசி, மூணாவது பிரீஸ்ட் அல்லது ஆசாரியர். புதிய ஏற்பாட்டுல இந்த 3 காரியங்களையும் ஆண்டவர் நம்மிலே நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். நம்ம ராஜரீக ஆசாரிய கூட்டம். We are the priesthood of royal priesthood. ஏன் இந்த வார்த்தை சொல்லியிருக்கு ராயல் priesthood அப்படின்னா, உங்களுக்கு தெரியும், ஒண்ணு ராஜாவா இருப்பாங்க, இல்லாட்டி பிரீஸ்டா இருப்பாங்க. அப்படி இருந்தவங்க ஒரே ஒரு ஆள் தான் பழைய ஏற்பாட்டுல, மெல்கிசேதேக்கு. அதனாலதான் இயேசு கிறிஸ்து வந்து மெல்கிசேதேக்கினுடைய முறைமையின்படி அவர் பிரதான ஆசாரியர். ஏன்னா அவர் ராஜாவாகவும் இருக்காரு, என்னவா இருக்காரு, ஆசாரியராகவும் இருக்கிறார். இதே வழியில தான் நானும் கூட, நம்மை பற்றி சொல்லும்போது ராயல் பிரீஸ்ட்ஹுட், ராஜரீக ஆசாரிய கூட்டம். நம்ம ராஜாக்களும் ஆசாரியர்களாக இருக்கும். அது மாத்திரம் இல்ல, ஆண்டவர் உங்களை என்னையும் தீர்க்கதரிசியாக வைத்திருக்கிறார். என்ன அர்த்தம் அப்படின்னா, தேவனுடைய வார்த்தையை நம்மளால கேட்க முடியும். We can hear God's word, we can preach God's word. நீங்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியும், தேவனுடைய வார்த்தையை உணர்ந்து கொள்ள முடியும், தேவனுடைய வார்த்தையை புரிந்து கொள்ள முடியும், தேவனுடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு அறிவிக்க முடியும். இப்படிப்பட்ட சாட்சியம் பெற்ற ஜனம் இந்த உலகத்துல இல்ல. We are given privilege to know God's word. தேவனுடைய வார்த்தையை அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள, அதை அறிவிக்கும்படியான கிருபை பெற்றவர்கள் நாம. That's why we are all prophets in the New Testament. புதிய ஏற்பாட்டில் ஒவ்வொரு தேவனுடைய தீர்க்கதரிசிகள். ஏனென்றால் தேவனுடைய வாக்கு இந்த கரங்களை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை புரிந்து கொள்ளும்படியாக பரிசுத்தாவே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அதை பிரசங்கிக்கும்படியான பலனை பரிசுத்தாவே நமக்கு கொடுத்திருக்கிறார். நீயோ பாலகனே உன்னதமான தேவனுடைய தீர்க்கதரிசி. God has been faithful to raise the prophet. ஒரு தீர்க்கதரிசியை ஆண்டவர் அன்னைக்கு எழுப்பினாரு. இன்னைக்கு கிறிஸ்துவின் மூலமாக, கிறிஸ்துக்குள்ளாக நம்ம எல்லோரும் தீர்க்கதரிசிகளாக அவர் எழுப்பி இருக்கிறார். How faithful is, எவ்வளவு உண்மையுள்ள ஆண்டவர் அவர். இந்த இடத்துல நிற்பதற்கு நாம் தகுதியற்றவர்கள். ஆண்டவருடைய வசனத்தை அறிவதற்கும், அதை புரிந்து கொள்வதற்கும், அதை பிரசங்கிப்பதற்கும் தகுதியற்றவர்கள் நாம். ஆனால் உங்களை என்னையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவரை ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாய கிறிஸ்து ஆண்டவர் சொன்னாரு, பேதுருவை பார்த்து, வெல் டன், சூப்பரா சொன்ன, கரெக்டா சொன்ன. ஆனா உனக்கு நான் சொல்லட்டும், மாம்சம் ரத்தம் உனக்கு என்ன செய்யல, வெளிப்படுத்தல. It is not because of your intelligence. உன்னுடைய புத்திசாலித்தனால இதை புரிந்து கொள்ளவில்லை பேதுரு. பிதாவாகிய தேவன் உனக்கு அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். தேவன் நம்மை தீர்க்கதரிசியாக அழைத்திருக்கிறார். பாருங்க, இவருக்கு என்ன வேலை எப்படி பாருங்க. நீ கர்த்தருடைய வழியை ஆயத்தம் பண்ண, preparing the way. 77 வசனம். நம்முடைய தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினாலே அவருடைய ஜனத்துக்கு பாவமன்னிப்பாய் ரட்சிப்பை தெரியப்படுத்த அவருக்கு முன்பாய் நடந்து போவாய். You have 2 things to do. ஒன்னு, என்ன செய்ய போற? கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ண போகிறாய். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு பெரிய ராஜா வராரு அப்படின்னா முன்னாடி பைலட் என்ன செய்வாங்க, போய் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு போவாங்க, சரியா? பின்னாடி ஒரு பெரிய ராஜா வரப்போகிறார், அதற்காக ஆயத்தம் பண்ணுகிற வேலையை பண்ணுவாங்க, அதை செய்யும்படியாக. நல்ல கவனிய, ஏறக்குறைய யோவான் சாணனை பணியைத்தான் இன்னைக்கு நம்ம செய்யறோம்.
இயேசு கிறிஸ்துவின் முதலாவது வருகைக்காக தன்னுடைய இந்த உலகத்தை ஆயத்தப்படுகிற பணியை செய்யும்படியாக யோவான் சாணானுக்கு அனுப்பப்பட்டான். இன்றைக்கு நீங்கள் நானும் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாவது வருகைக்காக ஜனங்களை இந்த உலகத்தை ஆயத்தப்படும்படியாக தீர்க்கதரிசிகளாக அனுப்பப்பட்டிருக்கோம். அவர் ராஜாவாக வரப்போகிறார். He is going to come as the king of kings and the lord of lords. அவருக்கு வழிகளை ஆயத்தப்படுகிற தீர்க்கதரிசியாக நீங்கள் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். Yes, when faithful, அதை செய்வதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார், அதை செய்திருக்கிறார். நீங்கள் நானும் ஆண்டவரை ஃபெயில் பண்ணலாம், ஃபெயில் பண்ணியிருக்கோம், ஃபெயில் பண்ணிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் அவர் ஒருபோதும் நம்முடைய வாழ்விலே எதை செய்வேன் என்று வாக்கு பண்ணினாரோ அதிலே அவர் ஒருபோதும் தவறினதே இல்லை. சகரியா நம்பாம போலாம், பட் அவர் சொன்னதை கட்டாயம் செய்து முடிப்பார். இஸ்ரவேல் ஜனங்க ஆண்டுடைய வாக்குத்தத்தங்களை எல்லாம் நம்பாமல் கடந்து வந்திருக்கலாம், ஆனா ஆண்டவர் சொன்னதை உண்மையாய் செய்து முடிப்பார். Because he is faithful. ஏனென்றால் அவர் உண்மையுள்ளவர். அவருடைய பாருங்க, நல்லா கவனிங்க, யோவான் செய்ய போறதுக்கு அந்த செய்யற அந்த செயல் இருக்கு இல்லையா, அது எதனால உண்டானது அப்படின்னா நம்முடைய தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினால. You do what you do, it is because of my mercy. ஆண்டவர் சொல்றாரு சகரியா மூலமா அந்த பாலகனை பார்த்து, யோவான் சாணனை பார்த்து, நீயோ பாலகனே, நீ தீர்க்கதரிசன பணியை செய்ய போற, இந்த தீர்க்கதரிசன பணியை நீ செய்யறதுக்கு காரணம் நீ ஏதோ வைராக்கியம் பண்ண என்று நான் அர்த்தம் இல்ல, தேவனுடைய உருக்கமான இரக்கம். நம்ம சொல்லட்டுமா, யாரு செய்கிற ஊழியத்துக்கு பின்னாடியும் இருப்பது ஒரு நபருடைய கரிசனை அல்ல, தேவனுடைய உருக்கமான இரக்கம். ஒசூர்ல இருந்து நான் வர்றேன் அப்படின்னா ஏதோ நான் மிகுந்த பாரமுள்ளவனாக இருக்கிறேன் அர்த்தம் இல்ல, தேவன் உங்கள் மேல் பாராட்டின உருக்கமான இரக்கம். ஒருபோது மறந்துடாதீங்க. It is God. God is the reason for any ministry. தேவனே எல்லா ஊழியங்களுக்கும் காரணகர்த்தா. 100 வருடங்களுக்கு முன்பாக மிஷனரிஸ்க்கு வாரத்தை கொடுத்த ஆண்டவர் அந்த பகுதியில் அனுப்பி வைத்தார் என்றால் ஏதோ அவங்க பாரத்தினால இருந்ததுனால அல்ல, அவர்கள் இரக்கமுள்ளவர்களாக இருந்ததுனால அல்ல, தேவனுடைய உருக்கமான இரக்கம். He is faithful. நீங்களான ஆராதிக்கிற அந்த ஆண்டவர் உண்மையுள்ளவர். அதனாலே அவர் தம்முடைய உருக்கமான இரக்கத்தினாலே யோவான் சாணகனை எவ்வாறு ஒரு தீர்க்கதரிசியாய் எழுப்பினாரோ அதே போல இந்த புதிய ஏற்பாட்டு காலத்திலே கிறிஸ்துவுக்குள்ளாக அநேகரை எழுப்பி அந்த உருக்கமான இரக்கத்தினாலே தேவனுடைய வசனத்தை கொண்டு அவர்கள் கிராமங்கள் தோறும் வீடுகள் தோறும் இந்த சுவிசேஷத்தை கொண்டு வந்து நமக்கு கொடுத்தார். கிறிஸ்து நமக்கு அறிவித்தாங்க. First starts from God's faithfulness. தேவன் உண்மையுள்ளவராக இருந்தார், தேவன் தன்னுடைய உருக்கமான இரக்கத்தை காண்பித்தார், அதனாலே ஊழியக்காரர்களை எழுப்பினார். அதே ஆண்டவர் இன்றைக்கு அதை செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறார். நமக்கு முன்னாடி இருக்கிற கேள்விதான், அப்படி ஒரு தீர்க்கதரிசியாக இருக்க நீங்கள் ஆயத்தம் தானா? அப்படி ஒரு தீர்க்கதரிசியாக ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிறார் என்பதையாவது உணர்ந்திருக்கிறீர்கள்? இது ஏதோ குறிப்பிட்ட நபர்களுக்கு கொடுக்கப்படுகிற அழைப்பு அல்ல. காக்காவிரி சபையினர் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை உண்டு. என்ன தெரியுமா? இது ஏதோ எனக்கோ சிவகுமார் பிரதருக்கோ அல்லது கமிட்டி மெம்பருக்கோ மாத்திரம் அளிக்கப்பட்ட அழைப்பு அல்ல. நீங்கள் ஆண்டவராக இயேசுவை இரட்சகராக ஆண்டவராக நம்பி இருப்பது உண்மையானால் இது உங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற அழைப்பு. He sent a prophet. He is faithful to send a prophet. அவர் உண்மையிலோராக தீர்க்கதரிசியை அனுப்பினார். தீர்க்கதரிசிகளாய் உங்களையும் என்னையும் அனுப்பி இருக்கிறார். இரண்டாவது, தேவனுடைய உண்மை ரட்சணிய கொம்பை ஏற்படுத்தியது. ஆண்டுடைய உண்மை ரட்சணிய கொம்பை அவர்களுக்கு ஏற்படுத்தியது. அதான் ரட்சணிய கொம்பு. பாருங்க 75 சொல்லுது, தம்முடைய தாசனாகிய
தாவீதின் வம்சத்திலே நமக்கு இரட்சணிய கொம்பை ஏற்படுத்தினார். சங்கீதம் 18:2. சங்கீதம் 18:2. சங்கீதம் 18:2. கர்த்தர் என் கன்மலை, என் கோட்டை, என் இரட்சகர், என் தேவன், நான் நம்பியிருக்கிற என் துருகம், என் கேடகமும், என்னுடைய இரட்சணிய கொம்பும், என் உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார். அதான் இரட்சணிய கொம்பு. கொம்புன்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் a illustration for power. வல்லமைக்கு, வலிமைக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. நான் சொன்னா ஆண்டவர் ரட்சிக்கும்படியான வல்லமை உள்ளவரை நமக்கு என்று ஏற்படுத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கு. நீங்களான ஏதாச்சும் ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. எப்படி சொல்லாமே, ஒருவேளை நமக்கு தெரியும் இந்த ஆழ்துளை கிணறு இருக்கு அப்படி இல்லையா? ஆழ்துளை கிணறுல நிறைய பிள்ளைங்க வந்து விழுந்து மரித்து போறதெல்லாம் என்ன செய்யறோம், கேள்விப்படுறோம். சரியா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு 200 அடி பள்ளத்துல விழுந்திருக்கிற ஒரு குழந்தைய காப்பாற்றுறதுக்கு எவ்வளவு வலிமை தேவைப்படும். ஆண்டவர் நம்மை மீட்கும்படியாக ரட்சிக்கத்தக்க வல்லமையுள்ள ஒரு நபரை ஏற்படுத்தினார் என்று இங்கே சகரியா தீர்க்கதரிசனமாக அறிவிக்கிறார். 3 காரியத்தை செய்யறானா? யாரு? இந்த ரட்சணிய கொம்பை ஆண்டவர் ஏற்படுத்துறாரு. அந்த ரட்சணிய கொம்பாகிய இயேசு கிறிஸ்து தான் சொல்லப்பட்டிருக்கு. அவர் 3 காரியத்தை செய்யறாங்க. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா 71ஆம் வசனம் சொல்லுது, உங்கள் சத்துருக்கின் கையில் என்று நீங்கள் விடுதலையாக்கப்படும்படி செய்கிறது. We were in the hands of our enemy. இயேசு கிறிஸ்துவ இங்க சகரியா விடுதலை செய்கிற நபராக முன்னிறுக்கிறார். பொதுவா நம்ம பாவத்திலிருந்து விடுதலை ஆகிறத நம்ம எப்பயுமே எப்படி பாக்குறோம் அப்படின்னா, ஏதோ ஒண்ணு மாட்டியிருக்கோம், ஆண்டவர் வந்து என்ன பண்றாரு, இப்படி விடுவித்து விடுறாரு அப்படின்றத ரொம்ப இலகுவா நம்ம பாக்குறோம். ஆனா வேதம் அதை எப்படி பாக்குது அப்படின்னா, நீங்கள் நானும் அந்தகாரத்தின் கட்டுக்களினாலே நாம கட்டப்பட்டிருந்தோம். We are under somebody's custody. இன்னொரு நபர், இன்னொரு வலிவுள்ள நபருடைய என்ன சொல்றது, சிறைச்சாலையில அல்லது அவருடைய கட்டுப்பாட்டில் நம்ம இருந்தோம். நாம் மீட்கப்பட வேண்டுமானால் என்ன பண்ணணும்? அந்த நபர் வீழ்த்தப்படணும். நாம் மீட்கப்பட வேண்டுமானால் அந்த நபர் வீழ்த்தப்படணும். ஏனென்றால் நீங்கள் நானும் என்ன செஞ்சோம்? அந்தகார லோகாதிபதி நேரத்திலே நாம் கட்டப்பட்டவர்களா இருந்தோம். அதனாலதான் மிலிட்டரி டேர்ம் யூஸ் பண்றது. மிலிட்டரி டேர்ம் எது? சத்துருக்களின் கையிலிருந்து நம்ம அவர் மீட்டுக் கொண்டிருக்கிறார். நமக்கு தெரியும் பிசாசு வந்து ஒரே சத்துரு நமக்கு தெரியும். ஆனா சத்துருக்களின் கையில் அப்படின்னு சொல்லும் போது இங்க அவர் சொல்றாரு, there are lot of enemies around us. நாம் ஆண்டவராலே மீட்கப்பட முடியாத அளவிற்கு அநேக கட்டுகள் இருக்கிறது. ஆனால் இந்த ரட்சணிய கொம்பாகிய சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அதிலிருந்து நம்மளை மீட்டுக் கொண்டிருக்கிறார். உங்கள் சத்துருக்களின் கையில் என்று நீங்கள் விடுதலையாக்கப்பட. சரி, எதுக்கு விடுதலையாக்கப்படணும்? எதுக்காக ஆண்டவர் நம்மை மீட்டெடுக்க வேண்டும்? ஏன் அடிமைத்தனத்தின் கட்டுக்கள் இருந்து நாம் மீட்கப்பட வேண்டும்? ரொம்ப அருமையா சொல்லியிருக்கு பாருங்க. நீங்கள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம், listen, it's very important. ஏன் ரட்சணிய கொம்பாகிய இயேசு நம்மளை ஆண்டவரை ஏற்படுத்தி தந்தாரு? ஏன் நம்மளை விடுவித்தாரு? ஏன் நம்முடைய பயக்கிறவருடைய எல்லாருடைய கரங்களிலிருந்து நம்மளை விடுவித்தாரு? 74ஆம் வசனத்தை பாருங்க. நம்முடைய ஜனத்தை சந்தித்து மீட்டுக் கொண்டு நம்முடைய சத்துருக்கள் என்று நம்மை பயக்கிற யாருடைய கையிலிருந்து நம்மளை ரட்சித்தார். ஏன் அதை செய்தார்? Why did God deliver us? ஏன் ஆண்டவர் உங்களையும் என்னையும் பாவத்திலிருந்தும் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்தும் மீட்டுக் கொண்டார்? பிசாசுடைய கட்டுப்பாட்டிலே இருந்த, சத்துருவின் கையில் இருந்த நம்மை ஆண்டவர் ஏன் மீட்டுக் கொண்டார்? எதற்காக இந்த ரட்சணிய கொம்பை அனுப்பினார்? ஏன் அந்த காரியத்தில் அவர் உண்மையுள்ளவராக அதை செய்து முடித்தார்?
ரொம்ப முக்கியமானது. இங்கதான் நம்ம இதத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது, மிஸ் பண்ணக்கூடாது. பாருங்க என்ன சொல்றாருன்னு 71 பின்பகுதி, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயம் இல்லாமல் எனக்கு முன்பாக பரிசுத்தத்தோடு நீதியோடு எனக்கு ஊழிய செய்ய கட்டளையிடுவேன். God has only one purpose. ஆண்டவருக்கு ஒரே ஒரு நோக்கம் இருக்கிறது. நம்ம மீட்டதுக்கு ஒரே ஒரு நோக்கம் இருக்கு. நம்ம எல்லாரையும் மீட்டதுக்கு ஆண்டவருக்கு ஒரே ஒரு நோக்கம் இருக்கிறது. என்ன தெரியுமா? இந்த மேன்மையான மீட்பை நமக்கு கொடுத்த இந்த ஆண்டவரை வாழ்நாள் முழுவதும் உயிருள்ள நாளும் பரிசுத்தத்தோடும் நீதியோடும் ஊழியம் செய்ய, சர்வ் பண்ண, சரண்டராக அவருடைய பாதத்திலே வீழ்ந்து விட, நம்முடைய எல்லாவற்றையும் அவருக்கே கொடுத்து விட. அந்த நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா அடிமைகளை ஏழை விடுகிற சந்தை இருக்குமா, அடிமைகளை ஏழை விடுவாங்க. இவர் பலசாலி, சரியா, இவரை நீங்க வேலைக்கு ஏழை எடுத்தீங்கன்னா நல்ல வேலை செய்வாரு அப்படின்னு ஏழை விடுவாங்க. அப்ப அந்த அடிமையா இருக்கிறவரு நின்று சத்தம் போடுவாங்க, தயவு செய்து என்னை வேலை என்ன செஞ்சாதீங்க, ஏழை எடுத்துறாதீங்க, என்னை வேலைக்கு வாங்கிடாதீங்க, நான் சோம்பேறி அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்கன்னா கத்துவாங்க. ஏன்னா பயப்படுவாங்க. ஏன்னா எந்த அளவுக்கு அதிகமாக ஏழை எடுக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அதிகமாக என்ன செய்ய வேண்டியிருக்கோம், வேலை செய்ய வேண்டியது. ஒரு நாள் அப்படி ஒரு நபரை ஏழை விட்டாங்க. அந்த நபர் கத்தி கதறி கொண்டு இருந்தார், என்னை அதிக விலைக்கு ஏழை எடுக்காதீங்க. ஒரு அந்த ஊர்ல இருந்த மிகப்பெரிய பணக்காரர் ஒருவர் அதிக விலை கொடுத்து அவரை விலைக்கு வாங்கினாராம். அவருடைய கையெல்லாம் கட்டப்பட்டிருந்தது. இப்போ அந்த அடிமையை அவரோட கூட அனுப்பி விட்டாங்க. ஏன்னா அவருடைய காசு கொடுத்து விலை கொடுத்து என்ன செஞ்சிட்டாரு, வாங்கிட்டார். அவருடைய மிகப்பெரிய அரண்மனைக்கு அவர் கூட்டி கொண்டு போனாராம். அந்த நபர் பயந்து போய், இவ்வளவு பெரிய அரண்மனையில நான் எவ்வளவுதான் கஷ்டப்பட வேண்டி இருக்குமோ என்று சொல்லி அவர் பயந்து போய் நின்ற போது அந்த நபருடைய கட்டுக்களை அவர் அவிழ்க்க சொன்னாரு. அந்த நபருடைய கட்டுக்களை அவிழ்த்த உடனே அவர் சொன்னாரா, உன்னை நான் மீட்டுக் கொண்டதுக்கு காரணம் உன்னை அடிமையாக்குவதற்காக அல்ல, உன்னை விடுதலை செய்வதற்காக. நீ இப்பொழுது சுயாதீனமாய் இருக்கிறாய், நீ விடுதலை பெற்றிருக்கிறாய், நீ உன்னுடைய விருப்பப்படி நீ செய் என்று சொன்ன போது அவன் சொன்னாரா, என்னை மிகப்பெரிய அடிமைத்தனத்திலிருந்து விலைக்கிரயம் செலுத்தி என்னை மீட்டுக் கொண்டு என்னை விடுதலை செய்த உமக்காக வாழ்வதை காட்டிலும் மேலான வாழ்வு எனக்கு என்ன இருக்க முடியும் என்று சொல்லி சொன்னானா, நான் வாழ்நாள் முழுவதும் உமக்கு அடிமையாக இருப்பேன் என்று சொன்னான். That's what exactly what Christ has done. அதைத்தான் ஆண்டவர் நமக்கு செய்திருக்காரு. அந்த ரட்சணை கொம்பு என்ன பண்ணிருக்காரு, உங்களையுமே மீட்டுக் கொண்டிருக்கிறாரு. அதனால நம்ம அவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே எங்களை மீட்டுக் கொண்ட உமக்காக வாழ்நாள் முழுவதும் பரிசுத்தத்தோடும் உண்மையோடும் உமக்கு மாத்திரமே நாங்கள் வாழ்வோம், உமக்கு மாத்திரமே ஊழியம் செய்வோம். யோசிச்சு பாருங்க, வாட் இஸ் காட்ஸ் ஹார்ட். ஆண்டுடைய இருதயத்திலே வாஞ்சியை பாருங்க. என்ன அப்படின்னா, தன்னால் மீட்கப்பட்ட ஜனம் தன்னை அறிவிக்கும்படியாக, அவருக்காக வாழும்படியாக ஆண்டவர் உங்களை என்னை மீட்டுக் கொண்டிருக்கிறார். He is faithful. ஆண்டவர் ரட்சணை கொம்பை ஏற்படுத்த உண்மையுள்ளவர். அவர் ரட்சணை கொம்பை இந்த உலகத்துக்கு அனுப்பினார் 2000 வருடத்துக்கு முன்பாக. உங்களை என்னையும் சத்துருவின் கையிலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து நம்மை மீட்டுக் கொண்டார். எதற்காக சொல்லி சகரியா தீர்க்கதரிசனமா சொல்றாரு, உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் பயத்தோடு பரிசுத்தத்தோடு உண்மையோடு ஆண்டவருக்காக பணி செய்யும்படியாக அழைத்திருக்கிறார். நீங்க அழைக்கப்பட்ட அழைப்பை நீங்கள் நான் உணர்ந்திருக்கிறோமா? நான் என்ன சொன்னேன், நீங்கள் நான் தீர்க்கதரிசியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இங்கேயும் அதே தான் சொல்லியிருக்கு. ரட்சணிய கொம்பை ஏன் தெரியுமா அனுப்பினாரு? ஏனால் அந்த ரட்சணிய கொம்பினாலே மீட்கப்பட்ட நீங்களும் நானும் அவருக்கு ஊழியம் செய்யும்படி அழைக்கப்பட்டது. நான் திரும்ப சொல்றேன், ஊழிய அழைப்பு என்பது ஒரு சில குறிப்பிட்ட நபர்களுக்கு மாத்திரம் கொடுக்கப்பட்டது அல்ல. நீங்க ஒவ்வொருவரும் ஊழியம் செய்யும்படி அழைக்கப்பட்டிருக்கீங்க. எல்லாரும் ஒரே விதமாக ஊழியம் செய்யும்படி அழைக்கப்படல, ஆனால் நம்ம எல்லோருமே ஊழியம் செய்யும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். திருச்சபையாக நாம் இணைந்து ஒன்று சேர்ந்து இப்படிப்பட்டதான அர்ப்பணிப்புகளாக வரும்படியாக ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். மூன்றாவது கடைசியுமா,
God has been faithful to send the rising sun. அருணோதயத்தை அனுப்ப அவர் உண்மையுள்ளவராயிருந்தார். அருணோதயத்தை அனுப்ப அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். 78-29 வசனம். அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்தவர்களுக்கு வெளிச்சம் தர, நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியில் நடத்த, அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது. அருணோதயத்தை அவர் அனுப்பி தந்தார். அருணோதயம் அப்படின்னா ஆங்கிலத்தில் ரைசிங் சன் அப்படின்னு, அல்லது வெயிலே இல்ல, இருட்டு, எங்க பார்த்தாலும் ஃபுல் இருட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. திடீர்னு காலையில சூரியன் உதயமாச்சுன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு வாரம் வெளிச்சமே இல்லைன்னு வச்சுக்கோங்க. சரி, நம்ம அதெல்லாம் அனுபவிச்சது இல்லை, அதனால நமக்கு அது தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா இது என்ன கான்டெக்ட்ல சொல்லியிருக்குன்னா, அந்த காலத்தில் இருக்கிற ஜனங்கள் மிகுந்த வெளிச்சத்தை என்ன செஞ்சாங்க, கண்டாங்க. அவர் அருணோதயம் அப்படின்னா என்னன்னா, நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு வாரம் 10 நாள் வெளிச்சமே இல்ல, கும்மி இருட்டுல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, 24 மணி நேரமும். திடீர்னு ஒரு நாள் என் கண்ணை திறந்து பார்க்கும்போது ஒரு வெளிச்சம் உருவாது, எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். நான் இப்படி சொல்றேன், உங்களுக்கு புரியும். கண் தெரியாம இருக்குன்னு வைத்துக்கோங்க, எதையுமே பார்க்க முடியாத நிலையில இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு நாள் உங்களுடைய கண் திறக்கப்படுது, இந்த கண்ணை திறக்கும் போது காட்சிகள் விரிவடையுது அப்படின்னா எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். எதான் சொல்லப்பட்டிருக்கு, அருணோதயத்தை அவர் உண்டாக்கி இருக்கிறார். இருள் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். பாருங்க, எதுக்காக இந்த அருணோதயத்தை அவர் அனுப்பினார் அப்படின்னா, அந்த காலத்திலும் மரண இருளும் உட்கார்ந்தவர்களுக்கு வெளிச்சம் தர. நம்ம அந்த காலத்துல இருந்தோம். அந்த காலம்ன்றது அட்டர் டார்க்னஸ், அட்டர் டார்க்னஸ், கும்மிருட்டு அப்படின்னுவாங்க. சரியா? எதுவுமே தெரியாது, எதுவுமே தெரியாது, அதான் கும்மிருட்டு, அதான் அந்த காலம். அந்த காலத்திலும் மரண இருள் உட்கார்ந்தவர்களுக்கு வெளிச்சம் தர. வெரி இன்ட்ரெஸ்டிங் சொல்லியிருப்பாங்க, மரண இருள், ஹோப்லெஸ் டார்க்னஸ், நம்பிக்கை இல்லாத ஒரு இருட்டு. நான் யோசிப்பேன், இந்த ஒரு சில நேரத்துல ஒரு சில கட்டடம்லாம் இடிஞ்சு விழும்போது அந்த புதைக்குழியில இருப்பாங்க இல்லையா, அவங்களாம் இமேஜின் பண்ணி பாருங்க எப்படி இருக்கும்னு. ஒரு நம்பிக்கை இல்லை, அப்படிதானே? அவங்களை மீட்க யாராச்சும் வருவாங்கன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. எத்தனையோ பேர் யாராவது தங்களை மீட்பாங்களான்னு சொல்லி யோசித்து கொண்டே நினைச்சு கூட அந்த இருளிலே என்ன செஞ்சிருப்பாங்க, மடிந்து போயிருப்பாங்க. அதே கான்டெக்ட்ல யோசிச்சு பாருங்க, மரண இருள், எனி டைம் you can die. உங்களுக்கு தெரியுமா, அந்த இடத்துலதான் நீங்கள் நானும் இருந்தோம். சொல்லப்பட்டிருக்கு, அந்த காலத்தில் மரணத்தில் உட்கார்ந்தவர்களுக்கு வெளிச்சம் தர. நான் நினைக்கிறேன் ஒரு சில இந்த அனாலஜி எல்லாம் நமக்கு புரியறது இல்லை, ஏன்னா நம்ம அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருந்தது இல்லை. இப்ப அப்படி இருக்கிற ஒரு நபர் ஒரு இடிபாடுகளுக்குள்ள மாட்டிருக்காங்க, ஃபுல்லா என்ன செய்யுது, ஒரு இருட்டுக்குள்ள இருக்கிறாங்க, மூச்சு விட்டு இருக்கிறாங்க, ஃபுல்லா இருட்டா இருக்கு. ஒரு நாள் ஆகுது, 2 நாள் ஆகுது, 3ஆவது நாள் ஏதோ ஒரு வெளிச்சம் வருது அப்படின்னா எப்படி இருக்கும், அதை நம்ம கற்பனை கூட பண்ண முடியாது. அப்படியே உயிர் வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இங்க அதான் சொல்லியிருக்கோம், அவர்களுக்கு வெளிச்சம் தர. அப்புறம் எப்படி, தம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்த. நம்மளைய மீட்டு கொண்டு வர மாத்திரம் இல்ல, வெளிச்சத்துக்கு கொண்டு வர மட்டும் இல்ல, தொடர்ந்து வெளிச்சத்திலே நடத்த. உங்களுக்கு தெரியுமா, இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அறிந்தது உண்மையா இருந்தா நீங்க இனி இருள நடக்க வேண்டியது இல்லைங்க. No need to walk in darkness. இரண்டாவது, நீங்கள் சமாதானத்திலே நடக்கலாம். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் சமாதானத்தை அனுபவிக்காதவர்களா இருக்காங்க. ஏன் தெரியுமா, இந்த சமாதான பிரபுவை அவர்கள் இன்னும் அனுபவிக்கவே இல்லை. நீங்கள் இந்த சமாதான பிரபுவை வாழ்வில கொண்டிருந்தா உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் அது சமாதான வழியாக இருக்கும். அவர் நம்மளை மீட்டுக் கொண்டு நம்முடைய சமாதான வழியிலே நடத்துகிறார். அருணோதயத்தை அவர் அனுப்பி இருக்கிறார். இந்த அருணோதயம் நம்மை மீட்டுக் கொண்டு சமாதான வழியிலே நடத்துகிறதாக இருக்கு. வெளிச்சத்தை நமக்கு தந்திருக்கு. நம்ம இனி இருள நடக்க வேண்டியதில்லை, நம்பிக்கையற்றவர்களாக இருக்க வேண்டியதில்லை, மரண பயத்தோடு வாழ வேண்டிய அவசியம் இல்லை, சமாதானம் இல்லாமல் தவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. Because God has been faithful. ஏனென்றால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் உண்மையுள்ளவராக
அருணோதயமாகிய இயேசுவை அனுப்பியிருக்கிறார். மூணு காரியத்தை நான் சொன்னேன். தெய்வன் உண்மையிலவராக இருக்கிறார். ஆதியிலே வாக்கு பண்ணினதை, தீர்க்கதரிசி மூலமாக சொன்னதை, உடன்படிக்கை நிறைவேற்றுவதிலே எல்லாவற்றிலும் உண்மையிலவராக 3 காரியங்கள் செஞ்சார். ஒண்ணு, அவர் தீர்க்கதரிசியை அனுப்புவதிலே, எழுப்புவதிலே உண்மையிலவராக இருந்தார். இப்பொழுதும் அவர் எழுப்பிக் கொண்டிருக்கிறார். நீங்களும் நானும் தீர்க்கதரிசியா இருக்கிறோம். 2வது, அவர் ரட்சணிய கொம்பாகிய இயேசுவை ஏற்படுத்தினார். அதுக்கு ஒரே ஒரு நோக்கம், நாம் மீட்டுக் கொண்டு அவருக்காக வாழ்நாள் முழுவதும் வாழும்படியாக அதை நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்திருக்கிறார். அவர் அதில் உண்மையிலவராக இருக்கிறார். 3வது, அவர் அருணோதயமாகிய இயேசுவை அனுப்பினார். அந்த காலத்தில் இருந்து நம்மை மீட்டுக் கொண்டு அதை நம்மை சமாதானத்தின் பாதையிலே நடத்த உண்மையிலவராக இருக்கிறார். ஒரே ஒரு அப்ளிகேஷன் தான், ஒரே ஒரு காரியம் தான் உங்ககிட்ட நான் கேட்க போறது. இதை செய்த உண்மையுள்ள ஆண்டவர் வாழ்க்கையில் இதை செய்திருப்பாரானால் நம்மளை நாமே கேட்க வேண்டிய ஒரே ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, நான் எதற்காக ஆண்டவர் என்னை அழைத்தாரோ அந்த அழைப்பை நான் நிறைவேற்றுகிறேனா? எனக்காக ஆண்டவர் எனக்கென்று வைத்த அந்த அழைப்பை நான் நிறைவேற்றிருக்கிறேனா? இந்த கேள்விக்கு நம்ம பதில் சொல்லணும். நம்ம கண்கள் மூடி நம்ம ஆண்டவர் நோக்கி பார்க்கலாம். இந்த கேள்விக்கு மாத்திரம் நம்ம ஆண்டோட சமூகத்தில் பதில் சொல்லுவோம். மகனே, மகளே, நான் உன்னை தீர்க்கதரிசனியாக அழைத்திருக்கிறேன். ரட்சணிய கொம்பாகிய என்னுடைய குமாரன் மூலமாய் உன்னை மீட்டேன். அருணோதயமாகிய அவர் உன்னுடைய வாழ்விலே தன்னுடைய வெளிச்சத்தை பிரகாசித்திருக்கிறார். அதை நீ அனுபவிக்கிறாயா? அந்த அழைப்பை நிறைவேற்ற உன்னை அர்ப்பணிப்பாயா? ஆண்டவரே, நான் அப்படி செய்வேன் ஆண்டவரே என்று சொல்லி உயிரோடு இருக்கிற நாளல்லவும் பயத்தோடு, பரிசுத்தத்தோடு, நீதியோடு உமக்கு ஊழியம் செய்வேன் ஆண்டவரே. ஒரு தீர்க்கதரிசனியாக நீ மீட்டுக்கொண்ட அந்த மேன்மையான நோக்கத்தை என்னை நிறைவேற்றும் ஆண்டவரே என்று சொல்வோம். பரலோக பிதாவே, நீர் எங்களோடு கூட இடைப்பட்டிருக்கிறபடியால் உமக்கு நன்றி. தொடர்ந்து நீர் ஆண்டவரே இந்த மேன்மையை நாங்கள் உணர எங்களுக்கு கிருபைதாரும். உங்களுடைய உண்மையை உணர்ந்தவர்களாக நாங்கள் தீர்க்கதரிசனிகளாக இருக்கிறோம் என்ற புரிதலோடு கூட நீர் எங்களை மீட்டுக் கொண்ட அந்த மேன்மையை எண்ணி நாங்கள் உங்களுடைய பணியை செய்ய, நீர் எங்களை அழைத்த அழைப்பை நாங்கள் நிறைவேற்ற எங்களுக்கு உதவி செய்யும். திருச்சிவியாக அதை வளர எங்களுக்கு கிருபைதாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் அனைவரும் எழுதி நின்று ஒரு பாடலை பாடுவோம். அந்த நேரத்துல நாம் கர்த்தருக்கென்று நாம் காணிக்கையில் நாம் செலுத்துவோம்.